நான் லக்ஷ்மி கேமர். நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் மென் செய்ய போகிற பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பமாக செய்ய போகிறோம். அங்கே எப்படி அதுக்கு தேவையான பொருட்கள் மசால் ஊத்தாப்பம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி நம்ம வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய், இட்லி பொடி, வெங்காயம், கொத்தமல்லி தழை, உருளைக்கிழங்கு, தக்காளி, முட்டைக்கோஸ் துருவல், கேரட், மாவு எல்லாம் ரெடியாக இருக்குது. கல்லு காஞ்சிட்ருக்கு. நம்ம தண்ணி வந்து துவைச்சிடலாம். நல்லா தொழிச்சு கழுவி வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஒரு டீஸ்பூன் எல்லா பக்கம் ஒன்று ஊற்றிக்கலாம். மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி. அதில் மீடியமாக சரி பெருசாகவும் இல்லாமல் சிறுசாவோட மீடியமாக நம்ம ஊற்றிக்கலாம். மாவு போட்டுக்கலாம். அதில் மாவு பரட்டி வச்சு நம்ம ஒன்றா ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இட்லி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் வெங்காயம் உழுக மாட்டேங்குது. ஓகே. உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், தக்காளி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கடைசியா கொத்தமல்லி தழை, இப்போ எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 5 minutes ஆச்சு. நம்ம எடுக்கலாம். உடனே ஆனால் ஒரு பீஸா ஃபீல் வந்து தருது. திருப்பி போட்டாச்சு. மேபி கொஞ்சம் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே 10 minutes தான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா சுட பீஸா மாதிரி ஒரு ஊத்தாப்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வந்து சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சுட்டு சூப்பராக இருக்கா அப்படின்னு நினச்சிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். எனக்கு